ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதுதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக கூடி வர்றதுக்கான நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த நேரத்தை வீணாக்கிடாம நான் சொல்கிறத நம்பிக்கையோடு கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து உன்னை தேடி வரப்போகுது. எந்த விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தத்தோட கவலைப்பட்டு என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தியோ, அதை உனக்காக நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போவுமே ஒரு நல்லது செய்யும் போதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போதும் இதற்கு பிரதிபலனாக நமக்கு என்ன கிடைக்கும்னு கணக்கு போட்டு வாழாதே. நீ என்ன உதவி செஞ்சாலும் அதை மனசார மகிழ்வோட நன்றி உணர்வோடு செய்யும் போது அது உனக்கு திரும்ப பல மடங்காக கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். யாருக்காவது உதவி செய்யும்போது அவங்க நன்றி சொல்லணுன்ற அந்த வார்த்தையை கூட எதிர்பார்க்காம நல்ல பிள்ளையாக உன்னுடைய கடமையையும் உன்னுடைய வேலைகளையும் மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்கிட்ட யாராவது உதவி வாங்கிக்கிட்டு அதுக்கான நன்றி உணர்வு இல்லாமல் உனக்கு எந்த உதவியும் பிரதிபலனும் கொடுக்காமல் இருந்தாலும் இந்த வராகியம்மா அதை பல மடங்காக உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போது கூட நீ ஏற்கனவே செஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்கும் நன்மைக்காகவும் சேர்த்து தான் உனக்கான நற்பலனை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன். எப்போதும் நீ செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது நீ செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நீ கொள்ளும் உறவுகளிடம் பழக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சரியாக உண்மையாக நேர்மையாக செய்ய பழகு. ஒவ்வொரு மனிதனும் மனுஷனுக்கு மனுஷன் அக்கறை காட்டணும், அன்பு கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷமாக வாழ்த்து சொல்லு. யாராவது அவங்க திறமையை வெளிப்படுத்தும் போது அதை பாராட்ட கற்றுக்கோ என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லும்போது, அடுத்தவங்களை பாராட்டும் போது அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நல்ல மனசு கொண்ட பிள்ளைகளை தான் இந்த வராகி அம்மா விரும்புவேன். இப்போ உன் வாழ்க்கையில் போராட்ட களத்தில் இருப்பது போல தினமும் போராட்டமாகவே வாழ்க்கை இருக்கே, வாழ்க்கை முழுவதும் இப்படியே தோத்துக்கிட்டே இருப்போமேன்ற கவலை உனக்கு வேண்டாம். உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதற்காகவும் உனக்கான நல்லதை நடத்துவதற்காகவுமே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய தீவிர ஆர்வமும் முயற்சியும் ஒழுக்கமும் நிச்சயமாக நீ கேட்டதை விட உனக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை கொடுக்கும். உன்னுடைய ஒழுக்கமே உனக்கான ஆயுதமாக இருக்கட்டும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்ட விஷயம் இப்போதைக்கு நடக்கலன்றதுக்காக வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அது நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ எல்லாருக்கும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. எந்த முயற்சியையும் எந்த வேலையையும் நீ பாதியில் விட்டுடக்கூடாது. உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை நீ செய்யும்போது மற்றதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். உன்னுடைய தொழிலில் உனக்கு லாபம் கிடைக்கும்படியும் உன்னுடைய வேலையில் உனக்கு நல்ல வருமானம் உண்டாகும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்பவுமே காசு பணம் தான் பெருசுன்னு பொருளோட தரத்தை குறைக்கக்கூடாது. உனக்கு கிடைக்கும் ஊதியத்தை விட நீ அதிகமாக சேவை செய்யும்போது அந்த சேவைக்கான பலனை இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என் செல்லமே. யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அதை சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் செஞ்சு முடிச்சிடு. எல்லாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் செயலில் நேர்மையும் மனசில் உண்மையும் வாழ்க்கையில் ஒழுக்கமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை எல்லா விஷயங்களும் தானாக தேடி வரும்படி செய்கிறேன். நீ எதை தேடியும் போக வேணாம். உனக்கான வசதி வாய்ப்புகளும் வருமானமும் தொழிலில் வெற்றியும் லாபமும் பல மடங்காக பெருகும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். எப்போதுமே ஒரு மனிதன் அடுத்தவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் மற்றவர்களால் நேசிக்கப்படுவான். நீ எப்போதும் அடுத்தவங்க வந்து பேசட்டும், அடுத்தவங்க வந்து உதவி செய்யட்டும்னு அடுத்தவங்களுக்காக காத்திருக்காம முதல்ல உன் கரங்களை நீட்டு. மற்றவங்களோட அன்போட பாசத்தோட நீ நட்பு கரத்தை நீட்டும் போது, எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக சுபாவத்தோடு நல்லபடியாக பேசும்போது இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எப்போதும் யார் மனசு காயப்படாத அளவுக்கு பார்த்து பேசு. விட்டு கொடுத்து அனுசரித்து போகுமே, எந்த விதத்திலும் கெட்டு போக மாட்டேன். எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. அடுத்தவங்களை குறை சொல்கிறதையும் விமர்சிப்பதையும் ஒரு வேலையாக வச்சுக்கொள்ள வேண்டாமே செல்லமே.
எப்போதுமே எல்லாருக்குமே நன்றி மன்னிப்புன்ற வார்த்தைகளை பயன்படுத்த பழகு. அப்படி நீ செய்யும்போது உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளைய இந்த வராகி அம்மாவுக்கு பிடிக்காமலா போயிடும்? எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சதால தானே உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக வந்திருக்கேன். நீ எதிர்பார்க்கும் சந்தோஷ செய்தியையும் உன் செவிகுளிர உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன். எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாத. இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் இன்னைக்கு முடிக்க வேண்டிய காரியத்தையும் இன்றைக்கே முடிச்சிடு. எல்லா விஷயங்களையும் நீ செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். வேலையை தொடங்குவதற்கு முன்பாக சவாலை ஏற்று சிறப்பாக செய்து முடி. எந்த ஒரு துன்பமும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்காத அளவுக்கு உன் துயரத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தவங்க உனக்கு தீங்கு செஞ்சாலும், அடுத்தவங்க உனக்கு துரோகம் செஞ்சாலும், கெடுதல் செஞ்சாலும் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம். உன் மனசில் இருக்க கோபத்தை தூக்கி போடு. என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டியாக இருந்து மென்மேலும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். தங்கத்தை விட சிறந்த தரமான பிள்ளையான உனக்கு வைராக்கியங்கிறது வைரத்தை விட பெருசாக இருக்குது. உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன்னுடைய வைராக்கியத்துக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் நீ கொள்ளும் அன்புக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உன்னை தனித்துவத்தோடு ஜெயிக்க வைக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கலாம், பல அனுபவங்கள் கிடைக்கலாம். ஆனால் உன் நம்பிக்கையை மட்டும் உறுதியாக வச்சுக்கோ. நேற்று நடந்த விஷயத்திலிருந்து உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இன்னைக்கு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முயற்சி செஞ்சினா இன்னும் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். எப்பவும் எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கோ. எல்லாரையும் அன்போட பாசத்தோட அரவணைச்சு ஏற்றுக்க கற்றுக்கோ. ஒரு மனிதன் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் நீ அவர்களை மன்னிக்கும் போது அந்த மன்னிப்பே தப்பு செஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். யாரையும் பழிவாங்குவதோ காயப்படுத்துவதோ அவர்களை திருத்தாது. அது மேலும் அவர்களை தவறு செய்யத்தான் தூண்டும். அதனால அதை மன்னிச்சு கடந்து போய்கிட்டே இரு. உன் நல்ல மனசுக்கும் மன்னிக்கும் குணத்துக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம, யாராவது உதவி செய்வாங்கன்னு நினைக்காம, நீ செஞ்ச உதவிக்கும் கைமாற எதிர்பார்க்காம எல்லா இடங்களிலும் எப்போதும் சமமாக அன்பை பொழியும் பிள்ளையாக இரு. உன்னால் முடிஞ்ச உதவிகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ மற்றவங்களுக்கு செய்யும்போது அதற்குரிய பலன் உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். உனக்கான நல்வினைகளையெல்லாம் தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு சிறப்பு உண்டாகும். நீ நினச்ச அனைத்தையும் நல்லபடியாக இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இறை ஆற்றலின் துணை கொண்டு நீ அனைத்தையும் பெற்று வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்போகிற. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உனக்காக இந்த வராகி அம்மா பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதன் முடிவு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உன் கண்களில் தெரிய வரும். நீயும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற வேலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மாவே உன் கூட இருந்து உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. ஊக்கம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், தைரியம் இல்லாமல் மூளையில் முடங்கி போகாதே என் செல்லமே. உன்னுடைய திறமைகளை பயன்படுத்தாமல் நீ முடங்கி போய் கிடக்கிற. முதல்ல உன்னுடைய திறமைகளை நீ சரியாக பயன்படுத்து. எந்த விதத்திலும் முயற்சி செய்ய பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் எதையாவது யோசித்து சோகத்தோட சோர்ந்து போகாமல் தைரியமாக உனக்கான வேலைகளை செய்ய பழகு. ஐயோ குளிருதே நினச்சி பயப்படவும் கூடாது. ஐயோ தப்பாக போயிடுமோ, பிரச்சனை வந்துடுமோ, ஆபத்து வந்துடுமோன்னு நடுங்கவும் கூடாது. என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தருவேன்.